ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து சேகரிப்பில் இருந்து வச்சுருந்த ஒரு மினியேச்சர் செட்டு கலெக்ஷன் தான் ஃபுல்லாக அப்படியே இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேங்க. இது செட்டு ஃபுல்லாக அப்படியே டோட்டலாக மொத்தமாக தான் விலைக்கு கொடுக்குறேன். ஒவ்வொரு பீஸாக காமிக்கிறேன் வாங்க. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு வெங்கலப்பானை மண்பானை டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு வெங்கலப்பானை. எல்லாமே பார்த்தோம்னா இன்றைக்கி சின்ன சைஸ் தான். இது எல்லாமே ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சுலேருந்து 4 இன்ச்சு சைஸ் தான் இருக்கும். ஆனால் எல்லாமே அழுத்தமாக இருக்கக்கூடியது, ஒன்றுமே நல்லா கனமாக அழுத்தமாக இருக்கக்கூடிய மினியேச்சர் செட்டு. நல்லா திருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு வெங்கலப்பானை. எவ்வளோ கனமாக இருக்குது பாருங்கள். நல்ல மண்பானை ஷேப்பில் இருக்கிறது, அதுக்கு கரெக்டாக பொருந்துற மாதிரி ஒரு மூடி ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த பானைக்கு ஒரு அந்த காலத்தில் உள்ள ஒரு மூடிங்க, பொட்டு அடித்து குமிழ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி மூடி. இது வந்து ஆப்பிள் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பானை. இது வந்து பித்தளை பானை. ஒன்று வித்தியாசமாக இருக்கிறது, வெவ்வேறு வாட்டம் இருக்கிறதா புடன் மீன் போட்டிருக்கோம். கலெக்ட் பண்ணி தான் வித்தியாசமாக போட்டிருக்குது. அடுத்ததாக பார்க்குறது ஒரு தண்ணீர் பானை, தண்ணி வச்சுக்கிறதுக்குள்ள தவளைன்னு சொல்லுவோம் அந்த காலத்தில், அந்த மாதிரி இருக்கிறது. இது வாய் அகலமாக இருக்கும். இதுவும் வெங்கல இது தவளையோட ஒரு மினியேச்சர் சைஸ் மாதிரி. ஒரு மூடி வந்து மட்டும் புதுசுங்க, நம்ம எல்லா இதுக்கும் மூடி கிடைக்கிறது இல்லை. அடிஷ்னலாக நம்ம பார்க்குறதுக்கு ஒரு மூடியெல்லாம் போட்டால் நல்லா இருக்காதுங்கிறதுனால போட்டிருக்கேன், ஆட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்க்குறதும் ஒரு வெங்கல இது தான். இது வந்து நல்ல வித்தியாசம், வாட்டம் பாருங்கள், நல்லா கீழே கும்பாச்சியாக வந்துட்டு நல்ல முக்கால் பாகத்துக்கு வந்துட்டு அகலமாக இருக்கும். அதுவும் நல்ல கனமாக, அந்த வெங்கல இதுதான் நல்ல கனமாக இருக்கக்கூடியது. வாய் அகலம், வாய் மேற்பகுதி பார்த்தோம்னா அவ்வளோ கனமாக இருக்கும் பாருங்கள். ஒன்றும் நல்ல வித்தியாசமானது தான். அதுக்கு இதுலேயே வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து வேறு ஒரு வாட்டத்தில் இருக்கக்கூடியது, இதே மாதிரி டைப்பு. பட் இது வந்து அதோட ஷேப் வந்து ஒரு ஹாஃப் பார்ட்டில் வந்து மாறுபடும். நல்ல வித்தியாசமாக இருக்கிறதா தான். ஏன்னா ஒரு பீஸ்க்கும் இன்னொரு பீஸ்க்கும் பார்க்கவே வித்தியாசம் தெரியணும் இல்லையா, ஒரே மாதிரி போடக்கூடாதுங்கிறதுனால வித்தியாசமாக பார்த்து எடுத்து போட்டிருக்கோம். இதுவும் வெங்கலப்பானை. எல்லாமே இதெல்லாம் 3 இன்ச்சு தான் சைஸ் இருக்கும், கம்மியான சின்ன சைஸ் தான். இது இப்போ இந்த செட்டெல்லாம் அப்படியே ஒரு கொலுவுக்கே நம்ம வைக்கலாம், அந்தளவுக்கு அழகாக இருக்கக்கூடியது. ஒரு தடவை எல்லாமே வித்தியாசமாக கலெக்ட் பண்ணி போட்டிருக்கிறது தான். இது வந்து ஒரு குமிழ் தூக்கு மாதிரி இருக்கக்கூடியது, எதுவும் கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. மினியேச்சர்லேயே இது மினியேச்சராக இருந்தாலுமே அவ்வளோ அழுத்தமாக இருக்கும். அந்த காலத்து பொருள் ஒன்று அவ்வளோ கனமாக இருக்கும். அடுத்ததாக பார்க்குறது ஒரு கூஜாவோட மினியேச்சர் செட்டு. நல்லா தான் ஓப்பன் பண்ணி மூட முடியும், நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். இதுவும் ஒரு 3 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது, 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு. அதுவும் அதே அடுத்ததாக பார்க்குறதும் ஒரு பொருள்லாம் கொட்டி வச்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி இருக்கக்கூடியது தான். அடுத்ததாக பார்க்குறது ஒரு பொங்கப்பானை செட்டுங்க, மினியேச்சர் பொங்கப்பானை செட்டு. ஏன்னா நம்ம மினியேச்சர் ஃபுல்லாக செட்டு போடுறவங்க போது ஒரு பொங்கப்பானை செட்டு போடுன்னு போட்டிருக்கேன். இது முழுக்க பொங்கப்பானை, வெங்கலத்தில் உள்ள பொங்கப்பானையோட உருளியோட ஒரு சின்ன சைஸ் பார்த்தோம்னா 3 இன்ச்சு தான் இருக்கும். இதுக்கு வந்து இரும்பு அடுப்பு தான் போட்டிருக்கோம் நம்ம, அதுக்கு பொருந்துற மாதிரி இரும்பு அடுப்பு. இதில் வந்து நம்ம சின்ன இது வந்து அதே மாதிரி ஒரு பூசின 2 கரண்டி இதை அப்படியே செட்டாக போட்டிருக்கோம். கொஞ்சமாக நம்ம விறகு மாதிரி சின்ன சுள்ளி வச்சு நம்ம அதுலேயே நம்ம பொங்கலே வைக்கலாம், அந்தளவுக்கு யூசேஜுக்கே பண்ணலாம். அடுத்து ஒரு பாக்ஸு, இப்போ காமிக்கிறது பாக்ஸு. இது ஒரு ஹைட்டாக இருக்கக்கூடிய பாக்ஸு, இது செப்பட்டையாக இருக்கக்கூடிய பாக்ஸு. முன்னாடி பார்த்தது வந்து ஒரு தட்டும் 3 கிண்ணமும் எல்லாம், அது டின்னர் பிளேட் மாதிரி இருக்கக்கூடியது. எல்லாமே ஒவ்வொரு பொருளும் வித்தியாசமாக போட்டிருக்கோம். அடுத்து பார்க்குறது ஒரு கோப்பை டைப்பில் இருக்கக்கூடியது. இது வந்து ஒரு குழம்பு குண்டானில் உங்களுக்கு ஒரு மூடி போட்டிருக்கிறது, நார்மல் வெயிட்டில் இருக்கும். வெங்கலப்பானை ஃபுல்லாக நல்லா ஹெவி வெயிட்டில் இருக்கும். இப்போ காமிக்கிறதெல்லாம் நார்மல் வெயிட்டில் இருக்கும், ஆனாலுமே அழுத்தமாக தான் இருக்கும். அதாவது செட்டிநாடு பீஸ் ஃபுல்லாகவே அழுத்தமாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தா தண்ணீர் சொம்பு, ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு வாட்டம், இது ஒரு வாட்டம். ஒன்று ஒவ்வொரு விதமான வாட்டத்தில் இருக்குது. நான் எப்படி கலெக்ட் பண்ணிட்டு வந்தேனோ அப்படியே போட்டிருக்கேன். வாஷ் பண்ணோம்னா இன்னுமே நல்லா எல்லா பீஸுமே வாஷ் பண்ணி புளி போட்டு தேய்ச்சோம்னா நல்ல பலன்னு வந்துடும். இப்போ அடுத்ததாக பார்க்குறது 4 விதமான குழம்பு குண்டான். நார்மலாக இப்போ பார்க்குறது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு குழம்பு குண்டான். இதை கரண்டி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதோட இதை வச்சு ஒரு குழம்பு வைக்க குண்டான் வச்சு அதே அடுப்புலேயே கொஞ்சமாக நம்ம குழம்பு வைக்கிறது, மினியேச்சர் கிச்சன் சேனல்லாம் வச்சு செய்கிறாங்க, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே. இது வந்து ஒரு போசின்னு சொல்லக்கூடியது, அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும் போசிங்கிறது. இதுக்கு கரெக்டாக பொருந்துற மாதிரி மூடி, நல்லா பூசின போசியாக இருக்கிறதுனால அடுப்புலையும் வைக்கலாங்கிற மாதிரி. இவ்வளோ கண்டிஷனாக இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து பொருள் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு மினியேச்சர், ஆனால் யூஸ் பண்ணுற கண்டிஷனில் உள்ளது. அடுத்தது இப்போ காமிச்சது வந்து மைசூர் சட்டி. அதோட மேல் இதில் வந்து ஒரு சின்ன காடி இருக்கும், அதனால் அதை மைசூர் சட்டின்னு சொல்லுவோம். இப்போ பார்க்குறது அடுக்கு சட்டி, 3 சைஸில் இருக்கக்கூடிய உயரக்குண்டா. அதுக்கான அடுக்கு சட்டி 3 சைஸில் இருக்கக்கூடியது. பெருசு ஒன்று, முள்ள ஒரு 3 அடுத்தடுத்த சைஸ், இன்னும் கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்று போகும். அடுத்த பார்க்குறது ஒரு கெண்டி தாங்க. இப்போ நம்ம காமிக்கிறது எல்லாமே ஒரு 2.5 இன்ச்சு சைஸ் வரும். ஒரு சின்ன டம்ளர், சின்ன கூஜா,
நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய கூஜா ஒன்று போட்டிருக்கோம், அதுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி ஒரு சின்ன கூஜா, ஒரு சின்ன ஒரு படி மாதிரி இருக்கக்கூடியது. இது வந்து இந்த பொங்கப்பானை போட்டோம் இல்லையா, அதே வாட்டத்தில் உள்ள சின்ன சைஸு. இது குழம்பு குண்டான் வாட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சைஸு. அடுத்தது நம்ம பார்க்குறதும் ஒரு வித்தியாசமான குண்டான் தான். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வி ஷேப்பில் இருக்கும், கங்காலம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த காலத்தில், அந்த டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு குண்டான். ஏன்னா ஒரு குண்டான்னா அதில் வெரைட்டிஸ் காமிக்கணும், ஒரு பானைன்னா அதில் வெரைட்டிஸ் காமிக்கணும், சொம்புனா வெரைட்டிஸ் காமிக்கணும்னு பார்த்து பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக பார்க்குறது ஒரு குண்டான்லேயே பாருங்கள், இது வந்து 2 இப்போ பார்க்குறது சின்ன சைஸ் குண்டான், குழம்பு குண்டான்லேயே 2 சைஸ் வச்சுருக்கோம். எதுக்காகனா அப்படி மேலே வைக்கிறதுக்கு ஒரு அழகாக இருக்குமே அப்படின்ட்டு. அதே மாதிரி சின்ன சின்ன பேசன், எல்லாமே பேசன்லாம் ஒரு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு இருக்கக்கூடியது. இது வந்து எண்ணெய் சட்டி மாதிரி இருக்கக்கூடியதுங்க. அடுத்ததாக பார்க்குறது, இப்போ பார்க்குறது ஃபுல்லாக ஒரு இன்ச்சு தான் சைஸ் வரும். 1 இன்ச்சு சைஸில் ஒரு 3 செட் இருக்கக்கூடியது, 3 பீஸ் இருக்கக்கூடியது தான் அது. இது எல்லாமே கொஞ்சம் லைட் வெயிட்டாக தாங்க இருக்கும் இப்போ காமிக்கிறது. ஏன்னா நம்ம கிடைக்கிறது ஃபுல்லாக நம்ம வித்தியாசமாக வெரைட்டிஸாக வேறு ஷேப்பில் சைஸில் கொடுக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்கோம். ஒரு சின்ன குங்கும சிமிழ், ஒரு சின்ன சட்டி வானொலி மாதிரி இருக்கக்கூடியது, இது வாளி, சின்ன ஒரு சாம்பார் வாளி. கிடைக்கிற பொருட்கள் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது வந்து ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி எல்லாமே, இதெல்லாம் 1 இன்ச்சு சைஸ் வர்றது தான். நம்ம உங்களுக்கு வந்து வித்தியாசங்கள் நமக்கு இருக்கிற பொருளில் நம்ம பார்த்து நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு தீபம் காம்பம் இல்லையா, அந்த டைப்பில் இருக்கக்கூடியது. இது சின்ன கிண்ணம், ஒரு பாக்ஸு அதுலேயே அடுத்து கெண்டிலேயே ஒரு சின்ன சைஸ் கெண்டி. இந்த கெண்டி வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் மாதிரி தாங்க. இதில் வந்து தண்ணி வடியாது, ரொம்ப சின்ன பீஸ். இது ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் மாதிரி வச்சுக்கிறதுக்கு தான், சோ பீஸ் மாதிரி இருக்கக்கூடியது தான். அடுத்து பார்த்தோம்னா ஒரு சின்ன கொரடு, ஒரு சின்ன ஒரு கரண்டி, எல்லாமே சின்ன சைஸு. மாடை விளக்கு ஒன்று வச்சுருக்கோம். அடுத்தது ஒரு அன்னபூரணி சிலை. நம்ம கரண்டி 2 கரண்டி ஏற்கனவே காமிச்சிருக்கேன். அடுத்து ஒரு குத்து விளக்கில் ஒரு சின்ன சைஸு. நம்ம மொத்தமாக பார்த்தோம்னா இதில் 73 பீஸ் இருக்கக்கூடியதுங்க. நம்ம வந்து ஒரு செட்டு இதெல்லாம் வந்து உடனேலாம் நம்ம அந்த மாதிரிலாம் ரெடி பண்ண முடியாது. ரொம்ப நாளாக என்கிட்ட இருந்ததை இந்த தடவை நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்ததுனால, ஒரு ரொம்ப நாளாக நீங்கள் போடலை, செப்பு செட்டு போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்ததுனால இது நான் போட்டிருக்கேன். நாங்கள் அடிக்கடி இப்போ ஆன்டிக் கலெக்ஷனுக்கு போகிறவங்க தான், பஜாருக்கு போய் வாங்குறவங்க தான். ஒரு பீஸ் வாங்க முடியாது. ஒரு தடவை போனோம்னா ஏதாவது ஒரு கடையில் ஏதாவது ஒரு பீஸ் கிடைக்கிறதே சிரமம். அப்படியே இருந்தாலும் அடுத்தடுத்த தடவை போகும்போது அதே மாதிரி பீஸ் தான் எல்லா கடையிலையும் கிடைக்குமே ஒழிய வித்தியாசமான பொருட்கள் அப்படிங்கிறது கிடைக்காது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாமான் தான் கிடக்கும். எல்லா பொருளும் திரும்ப இந்த மாதிரி வாங்க முடியாது. ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு 4 இன்ச்சு சைஸ் அப்படின்னா, 3.5 இன்ச்சு சைஸ்னால் அடுத்தடுத்தது பார்க்குறது 2.5 இன்ச்சு 1 இன்ச்சு சைஸ் வரைக்கும் இருக்கக்கூடியது. எல்லாமே நல்ல கண்டிஷனில் அழுத்தமாக இருக்கக்கூடியது தான். இது ஃபுல்லாக அப்படியே டோட்டலாக லாட்டாக தாங்க கொடுக்குறேன். வாங்க இன்னொரு தடவை ஃபுல்லாக காமிக்கிறேன். ஒரு தடவை க்ளோஸ்அப்பில் மறுபடியும் பார்த்துக்குங்க. எதுக்காக காமிக்கிறேன்னா ஒன்று ஒவ்வொரு விதமான வாட்டம், ஒவ்வொரு விதமான ஒரு ஷேப்பு, அதுக்காகத்தான் காமிக்கிறேன். நம்ம ஏன்னா சொந்தமாக மெனக்கட்டுட்டு நீங்கள் ஒரு நேரில் வந்து வாங்கினா கூட பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அது எங்களுக்கே தெரியும், தொடர்ச்சியாக போயிட்டுருக்கவங்களுக்கு எங்களுக்கு தெரியும். அதனால தான் அது நம்ம வந்து திரும்ப ரிப்பீட்டடாக சொல்கிறோம். ஏன்னா ஏற்கனவே இது மாதிரி நம்ம வந்து ஒரு மினியேச்சரில் கொலு செட்டு போட்டிருந்தேன். அது திரும்ப அவ்வளோ பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு, வேணும் அந்த மாதிரி மறுபடியும் ஏற்பாடு பண்ணித்தாங்க நாங்கள். பட் இங்கே திரும்ப அதே மாதிரி கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இது எல்லாமே பார்த்தோம்னா இப்போ இந்த ஒரு தடவை செட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா இது மாதிரி மறுபடியும் கேட்குறீங்க. பட் நமக்கு மறுபடியும் போடுறதுக்கு எல்லா பொருளும் ஒரு குறிப்பிட்ட பொருள் சேர்ந்தா தான் நம்ம போட முடியும். வெறும் ஒரு 2-3 பீஸை வச்சுட்டு நம்ம போட முடியாது. அதனால தான் பார்த்து நமக்கு வாங்குறவங்களுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கணும், நம்ம விற்கிறவங்களுக்கும் நம்ம மெனக்கறோம் அப்படிங்கிறதுக்கான லாபம் இருக்கணுங்கிறதுனால தான் செட்டாக சேர்ந்ததுக்கப்புறம் மொத்தமாக பார்த்து போடுறோம். ஆனால் இதுக்காக இன்னும் இந்த தடவை செட்டாக வாங்க முடியலேன்னு யோசிக்க வேண்டாம். அப்பப்போ கிடைக்கிறதுல சின்னதும் போடுறேன். இது லாட்டாக 24,500 விலை கொடுக்குறேங்க.